Z50 பெரிய ஒரு எனக்கு ஒரு சேஞ்ச் நினைக்கிறேன் ப்ரோ. Z50 சிங்கிள் லென்ஸ் கிட்ட தான், பட் வந்து நீங்க டபுள் லென்ஸோட கேட்டனால பாத்தீங்கன்னா நான் போட்டோகிராஃபி பண்றதுனால கொஞ்சம் பெரிய லென்ஸ் வேணும். சோ இது வந்து பாடி, இது வந்து ஒரு டெமோ யூனிட். இதோட ஷட்டர் கவுண்ட் thousandsல தான் இருக்கு. உங்க ரேட் வந்து 60,000. நான் உங்க வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டா உங்களுக்கே கொடுத்து இது 55,000 கேங்க. நம்மள என்ன வாங்க இங்க பாத்துக்கோங்க, அவங்களோட இதுலயே பாட்டு 60,000 ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. 55,000 சொல்லிட்டீங்க. அது இதுல நம்ம கோட் பண்ணிருக்கிற இப்ப எம்ஆர்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 34,000 பக்கம் இருக்கு. நான் வந்து 15,000 சொல்லி அதுல இருந்து 2,000 கம்மி 13,000 ஃபைனலா நம்ம கொடுத்தோம். அதே ரேட்டுக்கு உங்க கஸ்டமர் வராங்க, இந்த வீடியோ காட்டுறாங்கன்னா அதே ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். 35,000. நான் வந்து இது மட்டும் கொடுக்கலீங்க, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்டரி கொடுத்துருக்கேன், கிரிப் கொடுத்துருக்கேன். இந்த கிரிப்புக்கான செல்லு முதற்கொண்டு உள்ள போட்டு கொடுத்துருக்கேன். யாருக்கா தேவைப்பட்டா மிஸ்டர் கேமராமேன் கொடுத்த கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருங்க. ஹலோ சேஃப் அப்படியே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன சம்மந்தம் எல்லாம் வேறு இடத்துல நிற்கிறேன் நினைக்கிறீங்களா? எஸ், நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு அப்கிரேடுங்க. நம்ம ZV1 வச்சுருந்தோம்ல சின்ன கேமரா, ஸோ அதை சேல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து Z50 நிக்கான் Z50 டியூவல் லென்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ கூட எடுத்திருந்தோம், கிளாசிக் கேமராஸ். ஸோ நம்ம நிறைய கேமரா ஷாப் வந்து கோயம்புத்தூரில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷாப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப், இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஷாப்பாக இருக்கும். ரேட்லாம் செம்ம சீப்பாக கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு நார்மலாக தான் நான் கேமரா வாங்க போகிறேன். அந்த கேமரா வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ கிளாசிக் கேமரா உள்ளதாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், நிறைய கேமராஸ் வச்சுருந்தாரு. இது ப்ரமோஷன் காசை கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க, ப்ரமோஷனுக்காகலாம் கிடையாது. உண்மையாலுமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் நான் டெமோ கேமரா தான் பார்த்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 70,000 விற்கிற கேமரா நமக்கு ஒரு 55,000 கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த மாதிரி கேமராஸ் தான் பார்த்து வச்சுருக்கேன். உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காருன்னு பார்த்தலாம். நாம் என்ன கேமரா வாங்க போகிறோம், நம்ம கேமராவை நாங்கள் கொடுக்குறதையும் பார்த்தலாம். யாருக்காவது ஏன் கேமரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தான் இருக்குது, வந்து வாங்கிக்கலாம். அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம பாருங்க ரெடியாக தான் வச்சுருக்க எல்லாத்தையுமே. வாங்க உள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, வணக்கம் ப்ரோ. ஸோ ஓகே, நேற்றுக்கு இப்போ ஒரு சஜஸ்ட் பண்ணிங்க Z50. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பிடிக்கும் ப்ரோ, நான் கையில் கேமரா வச்சுட்டு பிடிக்க முடியல. ஸோ நம்ம கேமராவை பிரதர்கிட்ட கொடுத்தாச்சு, ZV1 அண்டு கிரிப்போட. ப்ரோ இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காவது வந்தால் நல்ல ரேட்டுக்கு இதை கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, நிறைய பேர் வந்து நிறையா கேமரா ஷாப்ஸ் பார்த்துருப்பாங்க. கிளாசிக் கேமராஸ் இது வரைக்கும் யாரும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். உங்களை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில். கிளாசிக் கேமராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2013 இருந்து ஆக்சுவலி கேமரா பிசினஸ்ல இருக்கோம். கிளாசிக் கேமராஸ்ன்ற பேர்ல ஒரு கடையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ காந்திபுரம், நம்ம வர்ற கஸ்டமருக்கு வந்து தூரமா இருக்கு அப்படின்றதுனால காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே ஜஸ்ட் நடந்தே வந்துடலாம். அப்படி ஒரு லொகேஷன்ல இப்போ வச்சிருக்கோம். ஸோ கூகுள் எல்லாமே லொகேஷன் அப்டேட் ஆயிரும். வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் கொடுத்துறோம், கால் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம இப்போ ஆஃபர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ரேட் கேரண்டி. நம்ம கொடுக்குறது லோவஸ்ட் ரேட் ஃபார் த குவாலிட்டி ப்ராடக்ட். நீங்க எவ்வளவு என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அதோட குவாலிட்டி அஷ்யூர் பண்ணி 6 months வாரண்டியோட லோவஸ்ட் ரேட் கேரண்டியோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோ இது நம்ம சேலஞ்சாவே வைக்கிறோம் உங்களுக்கு. சோ நம்ம ஃபுல் வீடியோ பண்ணிருப்போம், அது நீங்க பாத்துருப்பாங்க. இருந்தாலும் இது நான் வாங்க போறனால ஒரு சின்ன பிளாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, எனக்கு ஒரு 2 சாம்பிள் மட்டும் காட்டுங்க ப்ரோ, அந்த ரேட் இதுல. ஓகே ஓகே, ஒரு A7 Mark III நம்ம பாத்துருவோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ரேம்ல ஒரு ரெவல்யூஷனரியான கேமரா. சோ இப்போ நம்ம கிட்ட பாக்ஸ் உள்ள இருக்கு, கம்ப்ளீட்டா பாக்ஸ் எல்லாமே வந்துரும். ஒரு 8,000 ஷட்டர் கவுண்ட் தான் ஓடி இருக்கு இந்த கேமரா, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு பாடி மட்டும் 1,27,000 பக்கம் வருது, 1,43,000 வித் லென்ஸோட வருது. 8,000 ஷட்டரோட இன்னும் கம்பெனி வாரண்டியோட இருக்கு இந்த யூனிட். ஜஸ்ட் 1,05,000 or 1 lakh ரேஞ்சுக்கே நம்ம கூட பண்ணி கொடுத்துலாம். சார்ஜர், பேட்டரி, பேக், பாக்ஸ், பில், வாரண்டி எல்லாமே வந்துரும். உங்களுக்கு ஒரு 1 lakh to 1,05,000 ரேஞ்சுக்குள்ள நம்ம இதை கொடுத்துடலாம். கிரேடியா பண்ணி கொடுத்துடலாம். பரவாயில்லையே. வேற ஏதாவது இதே மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள் வேற இதுல அடுத்து? ஓகே, நீங்க இது பாத்தீங்கன்னா 5D Mark III ஃபுல்லா கலரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சிந்தெடிக் ஸ்டிக்கர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு செலவாகும். ஓகே. இந்த கேமரா பாத்தீங்கன்னா பாடி வித் லென்ஸோட என்ன கேமரா இது? 5D Mark III. 5D Mark III. ஆமா, இந்த கேமரா வந்து நம்ம 60,000 ரூபாய்க்கு பாடி வித் லென்ஸோட கொடுத்தோம். ரெண்டுமே சேர்த்து 60,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். சோ 2-3 யூனிட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே, இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ ஏன் கேமரா இங்க நான் வாங்க போற கேமரா வச்சிருக்கீங்களா? Z50 இல்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இல்ல இங்க இருக்கா? சரி ஓகே, Z50 இப்போ கொடுங்க ப்ரோ. ஸோ Z50 பெரிய ஒரு எனக்கு ஒரு சேஞ்ச் நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா முன்னாடி A73 எல்லாம் வச்சுட்டு வந்தோம் ப்ரோ. இருந்தாலும் ZV1 அப்படிங்கும்போது போட்டோகிராஃபிக் பெருசாக என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இனிமேல் என்னோட சேனல்ல போட்டோகிராஃபி பத்தி நிறைய வரப்போகுது.
சோ என்ன ரேஞ்சில கொடுக்க போறீங்க, என்னென்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க எடுக்க போறது பாத்தீங்கன்னா நிக்கான் Z50 கம்ப்ளீட்டா பாக்ஸ் பீஸ். நிக்கான் Z50 சிங்கிள் லென்ஸ் கிட்ட தான், பட் வந்து நீங்க டபுள் லென்ஸோட கேட்டதா பாத்தீங்கன்னா நான் போட்டோகிராஃபி பண்றதுனால கொஞ்சம் பெரிய லென்ஸ் வேணும். சோ இது வந்து பாடி, இது வந்து ஒரு டெமோ யூனிட். இதோட ஷட்டர் கவுண்ட் thousandsல தான் இருக்கு. ஆமா 2000 கண்டிப்பா டச் ஆகும். ஆக்சுவல் ரேட் எவ்வளவு? இதோட ஆக்சுவல் ரேட் இப்போ மார்க்கெட் ரேட் வந்து 73,000 இருக்கு. பட் 89,000 லான்ச் ஆன கேமரா. நம்ம இது உங்களுக்கு ஆக்சுவலி போட்டிருந்த ரேட் வந்து 60,000. நான் உங்க வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கே கொடுத்து இது 55,000. நம்மள என்ன வாங்க இங்க பாத்துக்கோங்க, அவங்களோட இதுலயே பாட்டு 60,000 சீக்கிரம் இருக்காங்க. 55,000க்கு நம்ம சேனல்ல பாட்டு வந்தா ஒரு ஆஃபர் சொன்னேன். இப்ப நானே அந்த ஆஃபரை வாங்குறேன். 5,000 ரூபாய் மைனஸ் பண்ணி கொடுக்குறாரு. எகைங்க இது ப்ரமோஷன் வச்சு பண்றோம், அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட் நான் கம்பேர் பண்ணதுல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கூட கொடுத்துருப்பாரு. அந்த சேலஞ்ச் நான் ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் அந்த பண்ண முடியல. இருந்தாலும் அவர் பண்ணி கொடுத்துறாரு. இது 55,000. இதே கேமரா நம்ம கிட்ட 45,000 ரூபாய்க்கும் கிடைக்கும். பட் வந்து கண்டிஷன் பொறுத்து தான். இது வந்து யூஸ்ட் கேமரா கிடையாது, ஜஸ்ட் டெமோ யூனிட். அதனால வந்து உங்களுக்கு இது. சோ இது இல்லாம வந்து உங்களுக்கு நீங்க போட்டோகிராஃபி கேட்டனால உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸா ப்ரோ, அதாவது இதுக்கு மவுண்டே வேற. ஆமா ப்ரோ, அதுக்கு FTZ அடாப்டர் வேணும்னாலும் நம்ம கிட்டே இருக்கு. பட் நீங்க வாங்கி இருக்கிற காம்போக்கு அது தேவைப்படாது. வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நிக்கான்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மவுண்டே சேஞ்ச் ஆகி வந்தது. இது வரைக்கும் வேற மவுண்ட் இருந்தது, F மவுண்ட் நினைக்கிறேன் ப்ரோ. அதான் ப்ரோ இப்போ வந்து Z மவுண்ட். இந்த லென்ஸ் வேற கேமரா எல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி மிரர்லெஸ் இப்ப வந்து கேமராஸ்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது Z6 Z5ல வந்துச்சுல அந்த ரேஞ்ச். இப்ப இதுல உங்களுக்கு வேற ஏதாவது லென்ஸ் வேணா இதை போட்டுக்கலாம் ப்ரோ. கட்டுக்கலாம், FTZ அடாப்டர் போட்டுக்கலாம். ஓ, இந்த அடாப்டர் போட்டா உங்க நார்மல் கனான் லென்ஸ் எக்ஸாம்பிள் நான் எடுத்து காட்டுறேங்க. சோ இங்க பாருங்க, இதுதான் ஆக்சுவலா நார்மல் நிக்கான் லென்ஸ். இந்த லென்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு இந்த அடாப்டர் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இந்த அடாப்டர் நம்ம பாக்ஸ் பிரிச்சு உங்களுக்கு இப்ப ஓபன் பண்ணி காமிச்சிருக்கிறது. இது 9,000 நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலி 20,000 உங்களுக்கு 14-15ல இருந்து ஆன்லைன்ல கிடைக்கலாம். நம்ம வந்து கொடுக்குற ரேட் வந்து 9,000 ரூபாய்க்கு இது கொடுக்குறோம். அன்யூஸ்டு வந்து 9,000 ரூபாய் கொடுக்குறோம். இல்ல வந்து நீங்க யூஸ்டு இருந்துச்சா பிரச்சனை இல்லைன்னா ஒரு 6,500 7,000 ரூபாய் ரேஞ்சில இருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இது ரெண்டையும் நான் எடுத்துருக்கேன். என்ன பிரைஸ் நீங்க கொடுக்க போறீங்க? எனக்கு 55,000 ரூபாய் சொல்லிட்டீங்க. அது இதுல நம்ம கோட் பண்ணிருக்கிற இப்ப MRP ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 34,000 பக்கம் இருக்கு. நான் வந்து 15,000 ரூபாய் சொல்லி அதுல இருந்து நான் டெவலப் பண்ணி 13,000 ரூபாய்க்கு Z கண்டிப்பா சொல்றேன். இது கிடைக்கவே கிடைக்காது. இந்த லென்ஸ் தனியா வந்து கிடைக்கிறது இல்ல. இது ஆக்சுவலா கண்டிப்பா 13,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இல்ல. ரேட்டை வேணா பாத்துக்கோங்க. 20,000 ரூபாய் போட்டிருக்காரு, பட் நமக்கு 13,000 ரூபாய். ரெண்டு சேர்த்து ப்ரோ பெரிய கணக்கா இருக்கு. 55 18 70,000 2,000 கம்மி வரும். 68,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். சோ அதெல்லாம் விடுங்க, நம்ம மேட்ரு எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க இப்போ வந்தாங்கன்னா அதையும் சொல்லிருங்க ப்ரோ. கிரிப்போட கேமரா மட்டும் கிடையாது, இது கேமரா மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 62,000 ரூபாய்க்கு என்னமோ போயிட்டு 68 69 ரூபாய் போயிட்டு இருக்கு. இது 9,800 ரூபாங்க இந்த கிரிப் மட்டுமே. ஓகே சொல்லுங்க ப்ரோ. இது ரெண்டும் சேர்த்து நீங்க கொடுத்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா 35,000. அதே ரேட்டுக்கு உங்க கஸ்டமர் வராங்க இந்த வீடியோ காட்டுறாங்கன்னா அதே ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். 35,000. நான் வந்து இது மட்டும் கொடுக்கலீங்க, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்டரி கொடுத்துருக்கேன், கிரிப் கொடுத்துருக்கேன், இந்த கிரிப்புக்கான செல்லு முதற்கொண்டு உள்ள போட்டு கொடுத்துருக்கேன். யாருக்கா தேவைப்பட்டா மிஸ்டர் கேமராமேன் கொடுத்த கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருங்க. உண்மையாலுமே சொல்றேன் 35,000க்கு ஒர்த்தான கேமரா. நான் அவ்வளவுதான் கொடுத்தேன், அந்த ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்குறாரு, அதான் உண்மை. ஓகே ப்ரோ, இது வருவாங்க, இதை கொடுத்து விட்டுருங்க. கண்டிப்பா எனக்கு இனிமேல் போட்டோகிராஃபி பண்றதுக்கான ஒரு இதை நான் உருவாக்க போறேன். அதனால இது எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு நினைக்கிறேன் ப்ரோ. பண்ணிடுறேன் ப்ரோ ஃபுல்லா. கண்டிப்பா இதே மாதிரி அவங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த அதே சர்வீஸ் கண்டிப்பா உங்க கஸ்டமருக்கும் உங்க சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பா இருக்கும். மறக்காம மிஸ்டர் கேமராமேன் சொல்லி அந்த ஆஃபர் கிராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.